எனக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் இதெல்லாம் வரவே வராது. ஒவ்வொரு நாளும் எனக்கு அது பாக்குறது எல்லாமே புதுசாவே இருந்தது. அந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம உள்ள இருக்க அந்த திறமையை வெளியே எடுத்துட்டு வரது தான் அந்த கோர்ஸ். நான் ஆன்லைன் ட்ரைனிங் அவாய்ட் பண்ணுவேன். பட் நல்லாவே இருந்தது. சலிப்புன்றதே கிடையாது எங்களுக்கு. என்னோட நேம் இளஞ்செழியன். நான் ஒர்க் பண்றது ஒசூர்ல ஒரு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் ரெப்யூட்டட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் 7 ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எங்கேயும் இது வரைக்கும் கிடைச்சது இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணது கூட கிடையாது. இது கோர்ஸ் சொல்றத காட்டிலும் இது ஒரு ஹேபிட்டா எனக்கு மாத்தி கொடுத்துட்டாரு. ஒரு ஏர்லி மார்னிங் 4:30க்கு எழுந்து ஒரு 5 o'clock அட்டன் பண்றது எனக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். மார்னிங் ஒரு 6 o'clock 6:30 இன்னைக்கு அலாரம் எல்லாமே ஒரு 4:30க்கு கண்டிப்பா என்னால பேக்கப் ஆயிட்டு அது ஃப்ரெஷ்ஷாவே நம்ம அட்டன் பண்ற மாதிரி ஒரு டிஃபரெண்டா ஒரு இது கிரியேட் பண்ணி கொடுக்குது. அது வார்த்தையால சொல்லவே முடியாது. அந்த அவ்வளவு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு ஒரு ஹேபிட் இப்ப கிடைச்சிருக்கு. ஐ ஹேவ் மோர் டைம் நவ. எனக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் இதெல்லாம் வரவே வராது சத்தியமா. ஏன்னா நான் BE 2012 பாஸ்ட் அவுட். மோர் தென் 13 இயர்ஸ்ல ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல இருக்கு. எனக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் அந்த பேசிக் லெவல்ல இருந்து எனக்குலாம் எல்லாமே புதுசா தான் இருந்தது. நானும் எதுவும் அவங்களை இன்டராக்ட் இதெல்லாம் முன்னாடி படிச்சமே அப்படின்னு சொல்லிட்டு இன்டராக்ட் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு நாளும் எனக்கு அது பாக்குறது எல்லாமே புதுசாவே இருந்தது. அந்த கண்டென்ட் எல்லாமே அதே டிராவல நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. 50 days மாரத்தான் ஜாயின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களே கால் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி பவித்ரா மேம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நான் ஸ்டார்ட் ஆகும் சொன்னாங்க. என்னோட நேம் ஆட் பண்ணிக்கங்க நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா நான் அட்டன் பண்ண நினைச்சேன். அட்டன் பண்ணி போயிட்டு இருக்கு. நல்லாவே சூப்பராவே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த லாங்குவேஜுக்கு அகைன்ஸ்ட் நான் எதுவுமே அட்டன் பண்ண கிடையாது. என்லெஸ் நாலேஜ் அவரு தான் ஜஸ்ட் போட்டாரு. இப்போ எந்த ஒரு ஃபியரே இருக்காது. நான் பேசுறது தப்போ ரைட்டோ என்னால இமிடியேட்டா நான் ரிப்ளை கொடுக்க முடியும். அந்த லெவலுக்கு எனக்கு கொண்டு வந்துச்சு. அந்த 50 days மாரத்தான்ல ஒரு சில இந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்யூப்மெண்ட் தான் அது. அந்த ஃபார்ம்லாம் இல்லைன்னா கண்டிப்பா யாருக்குமே இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். ஆக்சுவலி நான் லைவ் செக்ஷன் தான் போவேன். எனக்கு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எதா இருந்தாலும் நான் சஜஸ்ட் பண்றது எப்பவுமே லைவ் தான். நான் ஆன்லைன் ட்ரைனிங் அவாய்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் நான் சரி வேற சாய்ஸ் இல்ல போலான்னு சொன்னேன். பட் நல்லாவே இருந்தது. எந்த பக்கமும் நம்ம அந்த போகாம ஒரே வேவ்ல நம்ம அந்த அட்டென்ஷன் இருந்தது. பவித்ரா மேம் சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலி நான் சென்ட்ரல் டீம்ல இருக்கேன். டே டு டே லைஃப்லயே என்னால ரியலைஸ் பண்ண முடியும். கூட மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ற போதும் சரி பெட்டராவே நான் பண்ணிட்டு எனக்கு அந்த கான்ஃபிடன்ட் வந்திருக்கு. ஆக்சுவலி நான் நேம் கொடுத்திருக்கேன் மேம். பிளஸ் என்னோட எய்ம் என்னன்னா எங்க கிராமத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்க 7 ஏஞ்சல்ஸ் சார்ட்ட பேசலாம்னு இருந்தேன். அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் கொடுக்கணும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது நானே எவ்வளவு சார்ஜஸ் ஆகுமோ அதை நான் பே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கு எனக்கு. என்னோட இது மத்தவங்களுக்கு நான் செய்யணும் அவ்வளவுதான். நல்லாவே இன்னும் பண்ணணும். கண்டிப்பா நான் 7 ஏஞ்சல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிடுவேன். வேற எந்த சாய்ஸ் இருக்க வேண்டாம். நீ ஜஸ்ட் சாரோட கிளாஸ் அந்த டெமோ கிளாஸ் இருக்கும். கண்டிப்பா நான் ஃபார்வர்ட் பண்ணி கண்டிப்பா மைண்ட்ல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இப்போ ஜாயின் பண்ணுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமையை கண்டிப்பா அவங்க சார் அவர் ஸ்பீச்லயும் சரி அவங்க கோர்ஸ் மெட்டீரியலும் சரி அவங்க எடுத்துட்டு வர்றது எல்லாமே அவங்க நம்ம உள்ள இருக்க அந்த திறமையில வெளியே எடுத்துட்டு வரது தான் அந்த கோர்ஸ். நான் ட்ரைனிங் கோர்ஸ் அதை பார்க்கவே மாட்டேன். ட்ரைனிங் மேட் கோஆர்டினேட்டர்ஸ் பவித்ரா மேம் ரொம்ப எஃபோர்ட் பண்ணாங்க. அவங்களும் எக்ஸ்ட்ராடினரியா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் சார்கிட்ட மோர் தென் 25 days அப்போ போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பயங்கர பயரா தான் போயிட்டு இருக்கு. ஒரு சலிப்புன்றதே கிடையாது எங்களுக்கு.